وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في محكم التنزيل ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام பல் ஹும் அதல் உலாஇக ஹுமுல் காஃபிலூன். அளவற்றல்லால் மிகட்டன்புடையமாகிய அல்லாஹின் திருநாமத்தரம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபே தாபிஈன்கள் அஇம்மாக்கள் முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவற்றுமாக. வினித்துக்கூறிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் வினித்துக்கூறிய சாய்மார்களே, ஹுத்துபா மஸ்னூனாவுக்கு பிறகு சூரத்துல் ஆராஃபுடைய 179வது வசனத்தை ஓதி காண்பித்தேன். இந்த ஜுமாவுடைய உரை இந்த வசனத்துடைய அடிப்படையிலே இருக்கும். உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை இங்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். ஜுமாவுக்கு வரக்கூடியவர்கள் அதான் பாங்கு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பாங்குக்காக காத்து கொண்டு இருந்து பிறகு உரை ஆரம்பிக்கப்படும் பொழுது தொழக்கூடிய நிலையை பார்க்கிறோம், அல்லது பாங்கு முடிந்த பிறகு தொழக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இது பொதுவான பள்ளிகளில் இது செய்யக்கூடிய விஷயம். ஒன்று, இங்கு நீங்களே இந்த சட்டத்தை முடிவெடுங்கள். ஜுமாவுடைய உரையை கேட்பது என்பது கடமையானது. இந்த ஜுமாவுடைய உரையில் ஒருவர் விளையாடுகின்றார் அல்லது தன்னுடைய கையை வைத்து ஏதோ செய்து கொண்டிருந்தால் என்றால் அவருக்கு இந்த ஜும்மாவுடைய நன்மை கிடைக்காது. அப்போது ஜும்மாவுடைய உரையை கேட்பது என்பது கடமையானது. பாங்குக்கு பதில் சொல்வது சுன்னத்தானது. பாங்குக்கு பதில் சொல்லி அதற்குரிய பிறகு இருக்கக்கூடிய துஆ சுன்னத்தான விஷயம். அப்போ நாம் சுன்னத்தை நிறைவேற்ற போய் கடமைகளில் நாம் பின்தங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதனால் தான் உலமாக்கள் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அறிவுரை என்று பார்த்தால், ஜும்மாவுடைய நேரத்தில் நாம் வந்த உடனேயே அமர்வதற்கு முன்னால் காணிக்கை தொழுகை தொழ வேண்டும் அல்லது தொழக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் 2 ரக்காத் அங்கு பாங்கு சொல்லி கொண்டிருந்தாலும் அவர் 2 ரக்காத் சுருக்கமாக தொழுது கொள்ளட்டும் என்று நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் கடமையை நாம் நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். தொழுகைக்கு பிறகு பாங்குடைய பதிலும் என்ன நாம் சொல்லிவிடலாம். ஆக இந்த விஷயத்தில் நான் இங்கு நினைவுபடுத்துவது என்பது கடமையாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா சூரத்துல் ஆராஃபுடைய 179வது வசனத்தில் சில மனிதர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றான். இப்படிப்பட்ட மனிதர்களை மற்றும் இப்படிப்பட்ட ஜின்களை நாம் நரகத்திற்காகவே எண்ணற்ற மக்களை நாம் அமைத்திருக்கின்றோம். நாம் இவர்களை இந்த சிந்தனையும் இந்த நிலை இருக்கக்கூடியவர்களை நாம் நரகத்திற்காக படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டிருக்கின்றான். அப்படிப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس, நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகரை நரகத்திற்கென்றே படைத்துள்ளோம். அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெற மாட்டார்கள். அவர்கள்
அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு இறைவனின் அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் உண்டு, செவியுறக்கூடிய அந்த திறனும் இருக்கின்றது, அதை கொண்டு நல்லுபதேசங்களை கேட்க மாட்டார்கள். இத்தகையோர் கால்நடைகள் போன்றவர்கள் இல்லை, அவற்றை விடவும் வழிகேடர்கள். இவர்கள்தாம் தாம் நம் வசனங்களை அலட்சியம் செய்தவர்களாவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இந்த வசனத்தில் கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, மனிதர்கள் மற்றும் ஜின்களுடைய சில நிலைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இவர்களுக்கு உள்ளம் இருந்தும் சிந்திக்க மாட்டார்கள், இவர்களுக்கு கண்கள் இருந்தும் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளும் சில அதிருப்தியான சில விஷயங்களை கொண்டு படிப்பினை பெறமாட்டார்கள், இவர்களுக்கு காதுகள் இருந்தும் நல்லுபதேசத்தை கொண்டு நசீஹா சொல்லப்படக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இத்தகையவர்கள் கால்நடைகள், இல்லை இல்லை கால்நடைகளை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கின்றார். இப்படிப்பட்டவர்கள்தான் அலட்சியவாதிகள், அலட்சியமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். இனிச்சுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த வசனத்தில் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நோயை பற்றி இங்கு தெரியப்படுத்தப்பட்டது. நம்முடைய உள்ளம், அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உள்ளம் உடல் ரீதியாகவும் மிக முக்கியமானது. உடல் அங்கத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இதயம் என்பது மிக முக்கியமான ஒரு உறுப்புகளில் ஒன்றானது. இது சீரழிந்து விட்டதென்றால் அல்லது இதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று இருந்தால் உடல் முழுவதும் மனிதனால் அந்த வலியையும் ரணத்தையும் உணர முடியும். அதே போல மார்க்கத்திலும் இந்த உள்ளத்துடைய முக்கியத்துவத்தை நமக்கு நினைவுபடுத்தப்பட்டது குர்ஆன் மற்றும் அஹதீஸ்களுடைய பார்வையில். இப்போ இரண்டிலும் உலக ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது உள்ளம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே போல மார்க்க ரீதியாக ஆன்மீக ரீதியாக நாம் பார்க்கும் பொழுதும் ரூஹுக்கு நம்முடைய உள்ளம் என்பது மிக முக்கியமானதாக ஒரு விஷயம். இந்த உள்ளத்திற்கு சில நோய்கள் ஏற்படும், பலவீனங்கள் ஏற்படும். இந்த உள்ளம் பலவீனமாக இருக்கின்றது, கடினமாக இருக்கின்றது என்று சில சிம்டம்ஸ் நமக்கு தெரிய வரும். டாக்டர் மனிதனை அவனுடைய ஹார்ட்டை செக் செய்த பிறகு இவருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது, இதனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், இதனால் இவருக்கு பிரச்சனை வரலாம், இவருடைய அந்த இரத்த குழாயில் பிரச்சனைகள் இருக்கின்றது என்ற விஷயங்களை அறிந்து கொள்கின்றார். அதே போன்று கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, உள்ளம் சார்ந்த இந்த கடினமாக ஆகக்கூடிய இந்த உள்ளத்தை பற்றியும் சில அத்தாட்சிகளும் சில அறிகுறிகளும் சில சிம்டம்ஸும் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் நமக்கு காண்பி தந்திருக்கின்றது. இப்படி கடுமையான உள்ளம் ஆனவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இவர்களை நாம் நரகத்திற்காக படைத்தோம். எப்படிப்பட்டவர்கள்? இதயங்கள் இருக்கும், உள்ளம் இருக்கும், அதை கொண்டு படிப்பினை பெறமாட்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எண்ணற்ற வசனங்களை குறிப்பிடுங்க. ஃபவைலுலில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய திக்ரிலிருந்து பாராமுகமாக அலட்சியமாக இருந்த அந்த கடுமையான உள்ளத்தின் மீது அது நாசமாகட்டும், அதற்கு அழிவு ஏற்பட்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றார். இப்போ நம்முடைய உள்ளத்திலும் கசடுகள் ஏற்படுகின்றன, துருப்பிடிக்கின்றன, கடுமையான எல்லாம் ஏற்படுகின்றன. இதனுடைய காரணம் என்ன? இது ஏன் ஏற்படுகின்றது? இதற்கு என்ன சிகிச்சை இருக்கின்றது? இதற்கு நாம் என்ன ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நாம் கவலைக்குள்ளாக. ஏனென்றால் உள்ளத்தை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. மார்க் நமக்கு உள்ளத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் மிக வலிமையாக அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கண்டித்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லும் பொழுது, அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, அறிந்து கொள்ளுங்கள் மனிதனுடைய சரீரத்தில் ஒரு சதை துண்டு உள்ளது, அது கெட்டுவிட்டதென்றால் ஒட்டுமொத்த உடலும் கெட்டுவிடும். அது சீராக அமைந்து விட்டதென்றால் உடல் முழுவதும் சீராக அமைந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள் அந்த சதை துண்டு உள்ளம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தினார்கள். அப்போ நம்முடைய உள்ளம் கடுமையான நிலை ஆகிவிட்டதென்றால் நம்முடைய வாழ்க்கை விஷயங்களில் எல்லா விஷயத்திலும், அது மார்க்க ரீதியாக இருக்கட்டும் உலக ரீதியாக இருக்கட்டும், மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுவது நிச்சயம். அதே அவன் அலட்சியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது, இவர்களை நாம் நரகத்திற்காக படைத்திருக்கின்றோம், இவர்களுடைய நிலை நரகம்தான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான். இப்போ வாருங்கள், நம்முடைய உள்ளத்தில் என்னுடைய உள்ளம் கடுமையான நிலை ஏற்படுகின்றதா? உங்களுடைய உள்ளங்களில் இந்த கடுமையான நிலை ஏற்படுகின்றதா?
இதற்கு என்ன அறிகுறி, இதற்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கின்றது, குர்ஆன் மற்றும் ஹதீஸுடைய பார்வையில் நாம் பார்க்கலாம். முதல் விஷயம் கணிச்சுக்கூறிய அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் இந்த துரு பிடிப்பதும் கடுமையான நிலை ஏற்படும், உள்ளம் கடினமாக கூடிய நிலையில் பார்க்கும் பொழுது முதல் அறிகுறி, முதல் சிம்டம்ஸ் நம்முடைய பாவங்கள் அதிகமாக செய்வதினால். மனிதன் பாவத்திற்கு மேல் பாவம் செய்வதனால் அவனுடைய உள்ளம் கடுமையாக ஆகின்றது. அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்து அல்லாஹு தஆலா எந்த உள்ளத்தை அவனுடைய நினைவில் கொண்டுதான் நிம்மதி அடையும் என்று கூறினானோ அந்த உள்ளத்துடைய விஷயத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்து அல்லாஹை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கை, பாவம் செய்யக்கூடிய நிலை, எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் பாவம் செய்கின்றேன் என்ற ஒரு குற்ற உணர்வும் இல்லாத நிலை இருக்கின்றது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் கடினமாக ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொன்ன அந்த வசனத்தில் வரக்கூடிய மக்களில் நம்முடைய நிலையிலும் ஆகிவிடும். இந்த விஷயத்தில் நாம் கவனிக்க, நாம் அவதானிக்க வேண்டும். அப்போ நம்முடைய பாவங்கள் அதிகமாக ஆக ஆக அல்லாஹுக்கு மாறு செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் கடினமாகின்றது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுடைய நினைவை கொண்டுதான், அவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதை கொண்டுதான் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும். ஒரு உள்ளத்திற்கு நிம்மதி, ராஹத், சுகூன் என்ற விஷயங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹுடைய திக்ர் இல்லாமல், அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் என்றால் அதற்கு நிம்மதி இருக்கும். இல்லை, பாவத்திற்கு மேல் பாவம் மனிதன் செய்யும் பொழுது அவனுக்கு கடுமையான அந்த கடினமான நிலை ஏற்படும். பிறகு முழுமையாக முத்திரையிடப்பட்ட அந்த உள்ளமாக ஆகிவிடும். பிறகு லா யாரிஃபு மாரூஃபா வலா யுன்கிரு முன்கரா, சத்தியத்தை சத்தியமாக, நன்மையை நன்மையாக பார்க்க மாட்டான், அசத்தியத்தையும் தீமையும் ஒரு தீமை என்று அவன் பாவம் என்றும் அவனை உணரமாட்டான். இப்படிப்பட்ட நிலை உள்ளம் ஆகிவிடும். இப்போ முதல் காரணம், நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பாவங்கள் காலை மாலை என்று பார்க்கும் பொழுது நாம் எத்தனை தடவை அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவருடைய அருக்கொடைகளை பெற்றுக்கொண்டு அவனுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இந்த உள்ளம் கடுமையாக தான் ஆகும். இந்த உள்ளத்தில் முத்திரை இடப்படக்கூடிய நிலையில் தான் ஏற்படும். அதனால் தான் இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு பாவத்தை செய்கின்றான் என்றால் உடனே பாவ மன்னிப்பை தேடிவிட்டான் என்றால் அல்லாஹு தஆலா அதை மன்னிக்கின்றான். இல்லை, பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் பொழுது ஒவ்வொரு பாவத்திற்கும் அவனுடைய உள்ளத்தில் கரும்புள்ளி வைக்கப்படுகின்றது. அந்த கரும்புள்ளி அவன் அதை உணராமல் அலட்சியமாக இருந்து பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் பொழுது அவருடைய உள்ளம் முழுவதும் என்ன ஆகிவிடுகின்றது, கருமையாக ஆகிவிடுகின்றது. பிறகு நன்மையை நன்மையாக அவன் அறிவது கிடையாது, பாவத்தை பாவமாக பார்ப்பது கிடையாது. மாறாக சில நேரத்தில் எதிர்மறையாக இருக்கின்றது, நன்மையை பாரமாக உணர்கின்றான், பாவத்தை அவன் ஒரு சுவையாக, ஒரு இன்பமாகத்தான் உணரக்கூடியவனாக இருக்கின்றான். பார்க்கின்றோம் எத்தனை மக்களுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது பெரிய ஒரு சிரமமாக இருக்கின்றது. ஏன் இந்த நிலை ஏற்படுது? ஆனாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் அவனை கட்டுப்பட்டு வாழக்கூடிய விஷயத்தை இயல்பாக வைத்திருக்கிறான். முஃமின்களுக்கு அவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா இயல்பாக வைத்திருக்கின்றான். வஹப்பப இலைக்குமுல் ஈமான் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ் தஆலா நம்முடைய முஃமின்களுக்கும் முஃமினாத்துகளுக்கும் ஈமானை நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கின்றான். ஆனால் நாம் இங்கு பார்க்கின்றோம், நாம் தொழுகை வருவதற்காக சிரமத்தை உணர்கின்றோம், குர்ஆனை எடுத்து திறந்து பார்ப்பதற்காக, ஓதுவதற்காக ஒரு சிரமத்தை நாம் உணர்கின்றோம். அதே எதிர்மறையாக பார்க்கும் பொழுது பாவத்தை செய்வதில் விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பாவமாக நாம் பார்ப்பது கிடையாது. மியூசிக்கு, பாடல்கள், பாட்டு என்ற விஷயங்களை நாம ஒரு சர்வசாதாரண ஒரு விஷயமாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏன் இந்த நிலை மாறியது? அல்லாஹ் தான் தன்னுடைய திருமறை கூறிவிட்டான், ஈமானை உங்களுக்கு நேசிக்கக்கூடியதாக ஆக்கினேன். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், பாவங்களையும் மானக்கேடான விஷயங்களையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நான் வெறுக்கக்கூடிய நிலையாக ஆக்கினேனே. ஆனால் நம்முடைய உள்ளங்கள் மாறிய நிலையில் இருக்கின்றதே என்றால் என்ன காரணம்? கரும்புள்ளி மேல் கரும்புள்ளி வைக்கப்பட்டு அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் அசத்தியம் என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மையை இழந்த நிலையில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது காரணம் கணித்துக்கூறிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லது இரண்டாவது சிம்டம்ஸ், நம்முடைய உள்ளம் கடினமாக ஆகிவிட்டது என்ற அந்த நிலையை பார்க்கும் பொழுது மனிதன்
அலட்சியமாக வாழக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த ஒரு லட்சியம் இல்லாமல் லட்சியத்துடைய மறந்து ஏதோ என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, பொழுதுபோக்குக்காக, நம்முடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்காக மனிதன் வாழ்கின்றான் என்று தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்றான். மை லைஃப் மை ஸ்டைல், என் வாழ்க்கை என் ஸ்டைல், நான் எப்படி வேண்டும் என்றாலும் வாழ்வேன் என்று மனிதன் ஒரு லட்சியம் இல்லாமல், ஒரு குறிக்கோள் இல்லாமல், ஒரு எய்ம் இல்லாமல் வாழக்கூடியவனாக இருக்கின்றான். இது எப்படி கால்நடைகள் எப்படி அவர்களுக்கு ஒரு லட்சியம் என்பது இல்லையோ அதே போல மனிதன் என்ன ஆகிவிடுகின்றான், அவன் லட்சியம் இல்லாமல் எதற்காக நான் படைக்கப்பட்டேன், எனக்கு அல்லாஹ் தஆலா இந்த வசதி வாய்ப்புகளை ஏன் கொடுத்தான், என்னை ஏன் ஈமானியர்களில் ஆக்கினான் என்ற விஷயங்களை எந்த ஒரு கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் அலட்சியமாக வாழ்கின்றான். துனியாவுடைய விஷயத்திலே அவன் முழுகி இருக்கின்றான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்றால் நம்முடைய உள்ளம் கடினமாகிவிட்டது. சிகிச்சை மிக அவசரமாக இருக்கின்றது. இந்த சிகிச்சையை நாம் அலட்சியமாக விட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உயிரோடு இருந்தாலும் உள்ளம் மரணம் அடைந்து விட்டதென்றால், ஈமான் சென்று விட்டதென்றால் அந்த மனிதன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போகும். எப்படி ஒருவருக்கு ஹார்ட் பேஷண்ட் என்று ஏற்படும் பொழுது ஹார்ட் அட்டாக் எடுத்துட்டு நாம போறோம், எவ்வளவு சீக்கிரமாக அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியுமோ அவர்களை சிகிச்சை கொடுத்து அதிலிருந்து ஒரு ஆபத்திலிருந்து மீண்டெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோமோ, அதைவிட மிக முக்கியமான விஷயம் ஈமானுடைய விஷயத்தில் நாம் கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏன் இந்த உலகத்தில் நாம் ஈமானுடைய நிலையில் மௌத்தாகினோம் என்றால் அல்லாஹ்விடம் நாம் ஆதரவைக்கெல்லாம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் நம்மை நுழைக்கக்கூடிய நிலை ஏற்படுத்துவான். அல்லாஹ் நமக்கு கருணை கொள்வான். ஆனால் இந்த உலகத்தில் அலட்சியமாக இருந்து என்னுடைய ஈமானை நான் இழந்து என்னுடைய மார்க்கத்தை நான் இழந்து வாழ்கின்றேன் என்றால் அப்படிப்பட்ட மனிதன் மௌத்தானான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனுக்கு வெற்றி என்பது கிடையாது, நிரந்தரமான நரகம்தான். அதனால்தான் ஜும்மாவுடைய ஒவ்வொரு உரையிலும் முதல் வசனமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த முதல் வசனம் இங்கு ஓதப்படுகிறது. எதற்காக? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டோர்களே அல்லாஹ்வை எப்படி அஞ்சிக் கொள்ள வேண்டுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம் இல்லாத நிலையில், ஈமான் இல்லாத நிலையில் மரணித்து விட வேண்டாம். உங்களுக்கு மௌத்து வந்தால் மலக்குல் மௌத் உங்களிடம் வருகின்றார் என்றால் எது இருக்குதோ இல்லையோ ஈமான் இருக்கட்டும் என்று நமக்கு இந்த வசனம் உபதேசம் செய்கின்றது. என்றால் மனிதன் அலட்சியமாக பொடுபோக்கான வாழ்க்கை, எந்த ஒரு நோக்கமில்லாமல் லட்சியமே இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை, இது கடினமான உள்ளத்தின் அறிகுறியும் அடையாளமும் சிம்டம்ஸ் ஆக இருக்கின்றது. மூன்றாவது விஷயம் கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த நம்முடைய உள்ளம் கடினமாகக்கூடிய நிலை அல்லாஹு தஆலாவுடைய உபதேசம் வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னக்கூடிய உபதேசம் வருகின்றது. அந்த உபதேசத்தை கொண்டு நாம் படிப்பினை பெறுவது கிடையாது. அது எனக்காக சொல்லப்பட்டது என்று நாம் அதை கேட்பது கிடையாது. அது யாருக்கோ சொல்லப்படுகின்றது என்ற விஷயத்தில் நாம் இருக்கின்றோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் கடினமான நிலையில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் மனிதன் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து, அல்லாஹு தஆலாவுடைய வசனங்களில் இருக்கக்கூடிய உபதேசங்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட அவர்கள் கூறிய சில உபதேசங்களை, நசீஹாவை கொண்டு நாம் படிப்பினை பெறவில்லை, அத்தாட்சிகளை பார்த்த பிறகும் பெறவில்லை என்றால் அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளம் முத்திரையிடப்படும். அதை அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். எப்படிப்பட்ட அத்தாட்சிகள் அல்லாஹ் காண்பித்தான்? அவர்களுக்கு முன்னால் மண்ணு சல்வா இறக்கப்பட்டது. மண்ணு சல்வாவை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் கடல் பிளந்து அவர்களுக்கு பாதி அனுப்பப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடியை அடிக்கும் பொழுது அந்த தடி சுப்ஹானல்லாஹ் கடலில் பாதையை ஏற்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட எண்ணற்ற அத்தாட்சிகள், எந்த அளவுக்கு தூருடைய மலையை அல்லாஹ் தஆலா அவருடைய தலை மேலே வைத்து ஹுதுமா ஆதைனாகும் பிகுவா, பனு இஸ்ரவேல்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தௌராத்தை நீங்கள் பற்றி பிடிப்பீர்களா என்று அல்லாஹ் தஆலா அந்த தூர் மலையை எடுத்து அவங்க தலை மேலே வைத்து கேட்கிறான். ஏற்றுக்கொள்வீங்களா, நீங்க இதற்கு கட்டுப்படுவீர்களா என்று அல்லாஹ். அப்படிப்பட்ட அத்தாட்சிகள் நாம் பார்த்த பிறகும் இவர்களுடைய நிலை என்ன? அல்லாஹ் அக்பர், இவர்கள் உபதேசம் பெறவில்லை, நசீஹா பெறவில்லை, படிப்பினை பெறவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் தஆலா இவர்களுடைய உள்ளங்களை கடினமாக கடுமையான ஒரு நிலையை ஆக்கிவிட்டான். அதே அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லும் பொழுது சும்மா கசத் குலூபுஹும் திக்ருல்லா, இவர்களுடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டது. எப்படிப்பட்டது என்றால் அஷத்து கஸ்வை, இந்த பாறையை விட கற்களை விட இவர்களுடைய உள்ளம் கடினமாகிவிட்டது. பாறைகளிலோ தண்ணீர் பீரிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது.
இந்த பூமி பிளக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய உள்ளம் கடுமை மேல் கடுமையாகிவிட்டது. இவர்கள் நல்லுபதேசம் பெறமாட்டார்கள், இவர்கள் தான் பாவிகள் என்று அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மக்களை பற்றி தெரியப்படுத்தினான். ஏன் வசனத்தில் குர்ஆனில் சொல்லப்பட்டது இந்த உம்மத்தினர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு அபாயமான ஒரு எச்சரிக்கை என்ன? உங்களுடைய நிலை இப்படியே இருந்தது என்றால் உங்களுடைய உள்ளமும் கடுமையாக்கப்படும், உங்களுடைய உள்ளத்திலும் முத்திரையிடப்படும், திரையிடப்படும் என்ற நிலை நமக்கு எச்சரிக்கப்படுகின்றது. நான்காவது காரணம் நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்கள், நம்முடைய வாழ்க்கையில் கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் அல்லாஹ் தஆலாவுக்கு செய்த வாக்கை மீறக்கூடியவர்கள். வாக்குறுதியை நாம் கூறுகின்றோம். எப்படி? கையை ஏந்தும் பொழுது அல்லாஹ்விடம் கையை நாம் மன்றாடி மண்டிட்டு கண்ணீர் வடிய நம்முடைய தேவைகளை முறையிடுகின்றோம். யா அல்லாஹ், இந்த விஷயத்தை நீ செய்துவிடு, எனக்கு வியாபாரத்தில் லாபத்தை ஏற்படுத்திவிடு, நஷ்டமாக ஆகி கொண்டிருக்கின்றது, உனக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்வேன், பேணுதலாக தொழுகையை பேணக்கூடியவனாக இருப்பேன், எனக்கு நல்ல மார்க்கை கொண்டு வந்து கொடு, நான் சிறந்த ஒரு மனிதனாக சிறந்த ஒரு இளைஞனாக ஆவேன் என்று ஒவ்வொருவரும் என்ன செய்கின்றோம்? நம்முடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ்விடம் வாக்குறுதியை கூறுகின்றோம். அல்லாஹ் தஆலா எப்பொழுது அந்த வாக்கை நிறைவேற்றுகின்றானோ நாம் நம்முடைய வாக்கை மீறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் அதை தன்னுடைய திருமறையை தெரியப்படுத்துகின்றான். இவர்களுக்கு வந்த சோகம், வந்த அழிவு இவர்கள் செய்த வாக்குறுதியை மீறியதனால்தான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில பனி இஸ்ரேல்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா, இவர்களுடைய அட்டுழியங்களும் இவர்கள் மீறிய வாக்கை மீறிய காரணமாக நாம் அவர்களை சபித்தோம், அவர்களுடைய உள்ளங்களை நாம் கடினமாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெரியப்படுத்துகின்றான் சூரத்து தௌபாவுடைய வசனத்தில். இப்போ இங்கு இந்த கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இதுவும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியது. எத்தனை வாக்குறுதி நாம் செய்கிறோம், எத்தனை விஷயங்கள். குழந்தைக்கு ஏதாவது சிரமமா, வாக்குறுதிக்கு மேல் வாக்குறுதியை சத்தியம் செய்கிறோம், அல்லாஹ்விடமே நாம் சத்தியம் செய்கின்றோம். அல்லது வியாபாரம் நஷ்டமாகிவிட்டதா, நோய்வாய்ப்பட்டு விட்டோமா, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக எத்தனை வாக்குறுதிகள் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த வாக்கை நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இந்த வாக்கை நாம பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று பார்த்தோம் என்றால் மிகவும் சொற்பமானவர்கள் தான். அப்போ இதுவும் என்ன, ஒரு கடினமான ஒரு உள்ளத்துடைய அடையாளமாக இருக்கின்றது. கடைசியான இன்னும் சில விஷயங்கள் இருந்தாலும் கடைசியான ஒரு அறிகுறி மறுமையை மறந்து மௌத்துடைய விஷயங்களில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், மன்னரை வாழ்க்கையுடைய எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் வாழக்கூடிய அப்படிப்பட்ட மனிதனுடைய உள்ளமும் கடுமையாகிவிட்டது. மௌத்துடைய விஷயங்களில் சிந்திப்பே கிடையாது. ஏதோ இங்கு நிரந்தரமாக வாழ்வது போலவும் மறுமை மௌத் என்று வருவதும் கிடையாது, மன்னரை வாழ்க்கையும் கிடையாது, மறுமை என்ற வாழ்க்கை என்பதும் கிடையாது என்ற நிலையில மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய உள்ளம் கடுமையாகிவிட்டது, கடினமாகிவிட்டது. மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டும். தீர்ப்புக்குரிய அந்த கணக்கை நாம் நிறைவேற்றி செய்ய வேண்டும். மலக்குல் மௌத்னு வந்து நம்முடைய ரூஹை பறிப்பார்கள். அந்த நேரத்தில் அனைத்துமே நமக்கு காண்பிக்கப்படும். மன்னரையுடைய கபரில் அல்லாஹுடைய வானவர்கள் முன்கர் நக்கீர் வந்து நம்மிடம் கேள்விகளை கேட்பார்கள் என்ற எந்த ஒரு கவலை இல்லாமல் மறுமையை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு ஏற்படுகின்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் கடினமாக இப்போ இப்படிப்பட்ட எண்ணற்ற விஷயங்கள் நமக்கு சிம்டம்ஸாகவும் நமக்கு அறிகுறியாகவும் நமக்குடைய வாழ்க்கையில் நம்ம உணர்வோம். இது ஒன்று எல்லாமே இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி இருக்கின்றதென்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்த வேண்டும். நாம் இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கவனம் சிதறந்து விட்டதென்றால், நம்முடைய கவனம் குறைந்து விட்டதென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு தஆலா திருமறையிலே சொன்ன அந்த முதல் வசனத்தில் யாரெல்லாம் நரகத்தில் தூக்கி போடப்படுவார்களோ அந்த நிலையில் நம்முடைய நிலை ஆகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய அடுத்த அமர்வில், நம்முடைய ஜுமாவுடைய அடுத்த அமர்வில் இதற்கு என்ன சிகிச்சை மார்க்கம் நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றது என்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்தை அவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு உள்ளமாகவும் அவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு உள்ளமாகவும் மறுமையை நோக்கி நம்முடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இணைத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, முதல் ஜுமாவுடைய உரையில் நாம் நம்முடைய உள்ளங்கள் எப்படி கடினமாகின்றது, இப்படிப்பட்ட ஒரு கடினமான உள்ளம் உள்ளவர்களுக்கு என்ன விளைவுகள் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். மார்க்கம் இதற்கு நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண்பித்திருக்கின்றதா?
குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு இதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்திருக்கின்றதா என்று பார்க்கும் என்றால் ஆம், நமக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸில் எல்லா விதமான விஷயத்திற்கும் தீர்வை நமக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள். அதில் சில விஷயங்களை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் விஷயம், நம்முடைய இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நம்முடைய உள்ளமாக இருந்திருந்தால், என்னுடைய உள்ளம் இப்படி ஆகிவிட்டது, உங்களுடைய உள்ளங்கள் இப்படி ஆகிவிட்டது என்றால், இதற்கு நாம் எடுக்கக்கூடிய முதல் முயற்சி அல்லாஹுடைய திக்ர். அல்லாஹு தஆலாவுடைய திக்ர் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹுடைய திக்ர் என்பது அல்லாஹை நினைவு கூறுதல். நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலுடைய எல்லா அம்சத்திலும் அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய நாட்டமில்லாமல் எதுவுமே நடக்காது. எனக்கு நன்மையாக இருக்கட்டும், எனக்கு தீமையாக இருக்கட்டும், லாபமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், நோய்வாய்ப்படக்கூடிய நிலையாக இருக்கட்டும், நிவாரணமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்ற சிந்தனையில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய உள்ளம் அமைதி அடையும். இதை கொண்டுதான் உள்ளம் அமைதியடையும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடையும். உள்ளம் அமைதி அடையாவிட்டால் அது கடினமான ஒரு நிலைதான் ஆகும். மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தும் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தவன் போலதான் இருப்பான். எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நான் இழக்குகின்றேனே என்ற சூழ்நிலை இருக்கும். முதல் விஷயம், நாம் அல்லாஹு தஆலாவை அதிகமாக திக்ர் செய்யும். இரண்டாவது, நாம் இஹ்லாஸான அடிப்படையில் நம்முடைய மன உள்ளத்தை கொண்டு வரக்கூடிய உபதேசங்கள், குர்ஆனும் ஹதீஸ்களுடைய உபதேசங்கள், அப்படிப்பட்ட மஜ்லிஸில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். பயானாக இருக்கட்டும், சொற்பொழிவாக இருக்கட்டும், மார்க்க கல்வி கற்பிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கட்டும், அப்படிப்பட்ட இடத்தில் நாம் செல்லும் பொழுது இஹ்லாஸான அடிப்படையில் செல்ல வேண்டும். இந்த உபதேசம் எனக்காகத்தான், இந்த உபதேசம் எனக்காக அவசியமானது என்ற ஒரு சிந்தனை, நல்ல ஒரு எண்ணத்தை கொண்டு நாம் சென்றோம் என்றால் கண்டிப்பாக அந்த உபதேசம் நமக்கு பலன் தரும். அந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஒரு வசனம் போதுங்க, ஒரு வசனம் போதும் அல்லாஹ்வுடைய வசனம் நம்முடைய உள்ளத்தை மாற்றுவதற்காக. அல்லாஹ்வுடைய வசனங்களை நாம் உற்று நோக்கி அதை மிகவும் தனிமையில் உட்கார்ந்து படிக்கும் பொழுது, அதனுடைய பொருள்களையும் அதனுடைய அர்த்தத்தை நாம் அறியும் பொழுது உண்மையாகவே நம்முடைய கண்கள் கண்ணீர் வடியக்கூடிய நிலை ஏற்படும். படைத்த இறைவன் நமக்கு கொடுத்த செய்தியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான் என்று இந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்த இந்த உள்ளம் என்ன தானாகவே சுப்ஹானல்லாஹ் கண்ணீர் வடியக்கூடிய நிலை ஏற்படும். இஹ்லாஸான அடிப்படையில் உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை நாம் ஏற்பட வேண்டும். அதனால் மூன்றாவது விஷயம் நேற்று கூறிய அல்லாஹ்வுடையார்களே, வீணான விஷயங்களிலும் தர்க்கத்தில் நாம் விடக்கூடாது. தர்க்கம் செய்வது, விவாதம் செய்வது, வீணான ஒரு பேச்சுகள் நாம் விடக்கூடாது. உபதேசத்துடைய விஷயங்களில் நாம் எடுத்துக்கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதனால்தான் உலமாக்கள் நமக்கு சொல்லும் பொழுது புகாரில் வரக்கூடிய சஹீல் புகாரில் வரக்கூடிய கிதாபுர் ரகாயிக் என்று சொல்லக்கூடிய உள்ளங்களை மென்மையாக்கக்கூடிய அந்த தலைப்பை படிங்க. அதில் உள்ளங்களை மென்மைப்படுத்தக்கூடிய அஹதீஸ்களில் இருக்கின்றது. அதனால் கிதாபுர் ரகாயிக் என்ற வார்த்தை வருகின்றது சஹீல் புகாரியில். அதுவும் நம்முடைய உள்ளங்களை படிக்கும் பொழுது அதனுடைய ஹதீஸ்களையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் என்று படிக்கும் பொழுது மனிதன் தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்வான். அவனுக்கு உள்ளம் அவன் திறந்த நிலையில் அவன் ஒரு உபதேசத்தையோ ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவனுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையில் மன்னரைக்கு சென்று, கபரஸ்தானுக்கு மன்னரைக்கு சென்று சற்று நேரம் அங்கு இருந்துவிட்டு வர வேண்டும். நமக்கு மன்னரை அல்லது கபரஸ்தான் நமக்கு எப்பொழுது நினைப்பு வருது? 15 ஷாபானுக்கு தான் நினைப்பு வருது. ஏன்? அன்றைக்கி தான் அவங்களுக்கு பண்டிகை. யாருக்கு? மௌத்தானவர்களுக்கு பண்டிகை. அன்றைக்கி தான் போயிட்டு பூவும் பொட்டும் என்ன சொல்கிறது அந்த வாழைப்பழத்தையும் ஊதுபத்தியும் வச்சுட்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எல்லாமே அலங்கரித்து லைட்டெல்லாம் போட்டு சீரியல் லைட்டா இல்லை எல்இடி லைட்டா எல்லாத்தையும் போட்டு அன்றைக்கி தான் ஞாபகம் வருது கபரஸ்தான். இல்லைன்னா கபரஸ்தானுடைய ஞாபகமே நமக்கு வருவது கிடையாது. மன்னரை சென்று சந்தித்து அதை உபதேசம் பெறுவதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்திற்கு சொல்லும் பொழுது, அலா இன்னி கத் நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் அலா ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆகிரா. நான் உங்களுக்கு இதற்கு முன்னால் மன்னரைக்கு செல்வதை தடுத்திருந்தேன், இப்பொழுது நீங்கள் செல்லுங்கள்.
இப்பொழுது நான் உங்களுக்கு கட்டிடுகின்றேன், நீங்கள் மன்னரைக்கு கபரஸ்தானுக்கு செல்லுங்கள், மையவாடிக்கு நீங்கள் செல்லுங்கள். ஏன்? ஃபைன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, இது உங்களுக்கு மறுமையை உங்களுக்கு நினைவுபடுத்தும். யோசிச்சு பாருங்க, நாம் சுமந்து கொண்டு செல்கின்றோம், அங்கு அடக்கம் செய்கின்றோம், அந்த குழியில் போட்டு நாம் அடக்கம் செய்கின்றோம், நல்லடக்கம். நாளை நமக்கு இப்படியே தான் சுமந்து கொண்டு வரப்படும், நம்முடைய நிலையும் இப்படிதான் விட்டு விட்டு சென்று விடுவார்கள், நம்மை இந்த பூமியிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விடுவார்கள். யாரும் யாருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அங்கு என்னுடைய பதவி, அந்தஸ்து, என்னுடைய ஆள்பலம், பணபலம் என்று எதுவுமே எனக்கு உதவி இருக்காது. அங்கு இருப்பது அனைத்துமே என்னுடைய அமல் மட்டும்தான், என்னுடைய ஈமான் மட்டும்தான் எனக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உபதேசம் செய்திருக்கின்ற. சென்று பாருங்க, யோசிச்சு பாருங்க, தனிமையில போய் பாருங்க, யாருமே இல்லாத நிலையில தனிமையில் நின்று ஒரு கபருக்கு முன்னால் நின்று இதே ஒரு கபரில் என்னுடைய நிலை ஏற்படுமே, நாளை இங்கு மலக்குல் மௌத் முன்கர் நக்கீர் அவர்கள் கேள்வி கேட்பார்களே, அதற்கு என்னுடைய பதில் என்ன ஆகும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரும் பொழுது சுப்ஹானல்லாஹ், நூற்றுக்கணக்கான உபதேசமும் பயானும் அதற்கு ஈடாகாது. அதே போல மனிதன் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களை போய் சந்தித்து வாருங்கள். யார் நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள் மரண தருவாயில் சக்ராத் மௌத்தில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை போய் பாருங்கள் என்று நமக்கு உபதேசம் செய்யப்படுகின்றது. ஏன்? எப்படி மரணிக்கின்றான், எப்படி அவனுடைய ஒரு கெண்டைக்காலாவது அவன் பூமியில் தேய்த்தவாறு, அவனுடைய காலை தேய்த்தவாறு அவனுடைய ரூஹ் பறிக்கப்படுகின்றது என்ற நிலையை மனிதன் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கட்டும் அவருடைய உள்ளங்கள் மாறும், அவருடைய உள்ளங்கள் மென்மையடையும். இந்த விஷயத்தில் நமக்கு உலமாக்கள் தெரியப்படுத்துகின்றனர். அதனால்தான் இந்த நோய்வாய்ப்படக்கூடியவர்கள், நோயாளிகளை போய் சந்தித்து வாருங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் எதற்காக? அவர்களுக்கு நாம் துவா செய்த மட்டுமல்லாமல் நமக்கும் அல்லாஹ் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றானே என்ற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும் என்ற ஒரு காரணம்தான். கடைசியான ஒரு விஷயம் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்யும், அதிகமாக அல்லாஹு தஆலாவிடம் துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய இதயங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய இதயத்தை, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய மார்க்கத்தை உனக்கு கட்டுப்பட்ட விஷயத்தில் நீ இதை மாற்றுவீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை இந்த துஆவை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இதயங்களை புரட்டக்கூடியவனே, நீ என்னுடைய இதயத்தை உன் பக்கம் நீ திருப்புவாயாக. யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக், இதயங்களை மாற்றக்கூடியவனே, திருப்பக்கூடியவனே, என்னுடைய இதயத்தை, என்னுடைய உள்ளத்தை உனக்கு கட்டுப்பட்ட நிலையில உன்னுடைய தீனின் பக்கம் நீ மாற்றுவீராக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ கேட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கின்றான். இந்த அவகாசத்தை நாம் இதை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியார்களாக வாழ்ந்து அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நல்லடியார்களாக நாம் ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வகீமுஸ்ஸலாம்.